அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நைட்டு 8:10 நமக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகுது. நாளைக்கு தாங்க நமக்கு தை மாசத்தோட அமாவாசை. இருந்தாலும் இந்த அமாவாசை திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டே நமக்கு ஆரம்பமாகுது. இப்படி அமாவாசை திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கு. இப்படி செவ்வாய் ஹோரை நேரமும் அமாவாசை திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்துல செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கல்லுப்பு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தூள் தூள் ஆகும்னே சொல்லலாம். உங்களை வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு, நிரந்தர தீர்வு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ₹1 கடன் கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு உங்க கடன் முழுமையா அடையும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் எளிமையா நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து பண கஷ்டம், நிம்மதியை கெடுக்கக்கூடிய கடன் பிரச்சனை, எவ்வளவோ வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செஞ்சாலும் இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. இந்த கடன் எப்ப தீரும்னு தெரியல. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குன்னு சொல்றவங்க இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் என்னதான் வழின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல்ல பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பர் நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பர் ஆகிறதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நமக்கு தை அமாவாசை. நாளைய நாள்ல பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண வால்பேப்பர் நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும். அதனால ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் நோய்களும் தீரணும்னா கட்டாயமா செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு தேவைப்படும். செவ்வாய் பகவானோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. அதுலயும் செவ்வாய் ஹோரை நேரம் இன்னமுமே விசேஷமானது. இப்படிப்பட்ட செவ்வாய் ஹோரையும் அமாவாசை திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. குறிப்பிட்ட ஒரு வேண்டுதலுக்காக, ஒரு கஷ்டம் தீர்றதுக்காக இந்த பரிகாரம் செய்யணுங்கிற மாதிரி எல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்களுக்கு எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, தீராத துன்பங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கும் ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைக்கும் முடிவு கட்டக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும். இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறனால நேர்மறை ஆற்றலை, இறை சக்தியையும் இந்த கல்லுப்பு நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனாலதான் இந்த கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உடனடியா பலனை கொடுக்குது. அந்த வகையில இந்த பரிகாரத்துக்கு வெறும் 2 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இருந்தாலே போதுமானது. வேற எந்த விதமான பொருட்களும் நமக்கு தேவை கிடையாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா அமாவாசை திதியும் செவ்வாய் ஹோரை நேரமும் சேர்ந்து வரக்கூடிய இன்னைக்கு நைட்டு 8:10 மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க.
சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா பரவாயில்ல, நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது நைட்டு 8 மணி 10 நிமிடங்களுக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாம செவ்வாய் ஹோரை நேரத்தை பயன்படுத்திக்கும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு நமக்கு தை அமாவாசை இருக்கு. இந்த தை அமாவாசை நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல 16 வகையான செல்வங்களும் சேர்றதுக்கு பூஜை அறையில வைக்க வேண்டிய பொருட்களை பத்தி நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த முடிச்ச நிலைவாசல்ல கட்டி வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தை அமாவாசை நாள்ல இத மட்டும் உங்க கால்ல நீங்க தடவினாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம், மன கஷ்டம், நோய்கள், கடன் பிரச்சனை, பீடை, தரித்திரம், எதிரிகளோட தொல்லை, இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தீரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் இருக்கு. நம்ம மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நேரத்துல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு பர்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் ஒரே வீடியோல 2 பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அமாவாசை மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சா கூட உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதனால நாளைய நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த செவ்வாய்க்கிழமையும் அமாவாசை திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்து ஒவ்வொரு கையிலையும் வச்சுக்கோங்க. அதாவது உங்க 2 கையிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை வச்சு உங்க கைய நல்லா இறுக்கமா மூடிக்கோங்க. உங்க கைய உங்க கால் தொடை பகுதிக்கு மேல வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி நீங்க மனசுருகி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையோ உங்க குலதெய்வத்துக்கிட்டையோ உங்க வேண்டுதலை வைங்க. உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அதை சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க எமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எமோஷன்ஸோட நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும், பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி 3ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கல்லுப்ப தண்ணீர்ல நீங்க கரைச்சு விடுங்க. நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பாத்திரத்திலயோ பக்கெட்லயோ தண்ணீரை வச்சுக்கோங்க. நீங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்திலேயே இந்த தண்ணீர்ல கல்லுப்ப நீங்க கரைச்சு விடலாம். இப்படி கரைக்கும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இந்த கல்லுப்பு தண்ணீர்ல கரையிற மாதிரி கரைஞ்சு போறதா உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கிறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே கல்லுப்ப தண்ணீர்ல கரைச்சு விடுங்க. இப்படி கரைச்சு வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க உடனடியாவே உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல கால்படாத இடத்துல ஓரமா ஊத்தி விட்டுருங்க. இந்த தண்ணீரை கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்தி விட வேண்டாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த செவ்வாய் ஹோரையும் அமாவாசை திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.